ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2006ல் ஒரு ஸ்லாஷர் மூவியா வெளிவந்த சைமன் சேஸ் அப்படிங்கிற படத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கதை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸு ஒரு கேம்புக்கு வராங்க. அதுவும் அடர்ந்த காட்டுக்குள்ள தன்னோட வீக்கெண்டை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள வராங்க. அப்போ உள்ள வரப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இவங்க சில ஸ்பாட்னா இந்த இடத்துல முக்கியமான இடங்கள்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வராங்க. ஆனா காட்டுக்குள்ள ஒரு ஈக்காக கூட கிடையாது. ஆனா ஒரு 2 பேர் மட்டும் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நாங்க இந்த சைடு எப்பயுமே வருவோம் வேட்டையாட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இந்த மாதிரி ஸ்பாட், அதாவது அழகான அருவி நிறைய அடர்ந்த காட்டு பகுதியெல்லாம் இருக்காங்களா, அதான் எந்த சைடு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க 2 பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல நீங்க இந்த இடத்த விட்டு போயிருங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி நீங்க டிராவல் பண்ணலாம். இந்த இடத்துல சில மர்மங்கள்லாம் இருக்கு. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பையன் கொடூரமான முறையில் அவன் அண்ணனே கொலை செஞ்சுட்டான். ஸோ அதனால அவன் அம்மா அப்பாவும் இறந்துட்டாங்க. ஏன் காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா அவன் இங்கதான் இருக்கிறதாகவும் வரவங்களை எல்லாத்தையும் கொல்றதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. அதனால நீங்க இந்த இடத்துல இருக்காது, இமீடியட்டா போயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. ஆனா வழக்கம் போல இந்த பய உள்ள என்ன தெரியுமா பண்ணுச்சு, நீ என்னடா எங்களுக்கு வார்னிங் கொடுக்கறது, நாங்க அப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க 5 பேரும் அந்த இடத்தை தாண்டி உள்ள போறாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்னென்ன மர்மமான விஷயங்கள் எல்லாம் சந்திச்சாங்க, அவங்களுக்கு நடந்த கொடூரமான சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறதோட பின்னணி தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்லாஷர் மூவிஸ்லேயே இது என்ன அப்படின்னா, இந்த நம்ம டெரிஃபையர்னா பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த டெரிஃபையரு, தேங்க்ஸ் கிவிங்கு, இந்த மாதிரி வரிசையில தான் இந்த படத்தை நான் ஒப்பிடுவேன். ஏன்னா உலக திரைப்படங்கள் பார்க்குற எல்லாத்துக்கும் நான் சொன்ன இந்த படம் எப்படி கொடூரமாக இருக்குங்கிறது தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கொடூரமான படம் தான் இந்த சைமன் சேஸ் அப்படிங்கிற இந்த படம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, வில்லியம் டீர் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா பொழுதனைக்கும் ஒருத்தனை பார்க்குறவன் எல்லாத்தையும் வெட்டாம இதுல ஒரு கதையோட கொண்டு போறது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அது நல்லா அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் கிடையாது, குழந்தைகளுக்கான படமும் இது கிடையாது. இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டட் மூவி. ஸோ அதனால வயது வந்தவர்கள் மட்டும்தான் இந்த படத்தை பார்க்கணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய குரோத காட்சிகள், இரத்த காட்சிகள் தெரிக்கிற மாதிரி அவ்வளோ சீன்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த படத்தை என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் மூவி அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்புறம் என்ன, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்லாஷர் விரும்பிகளுக்கு ஒரு செம்ம ட்ரீட்னே நான் சொல்லுவேன். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.